ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். நம்ம இன்னைக்கு என்ன டிசைன் பார்க்க போறோம்னா, ஒரு அழகான நியூ ப்ரோச்சஸ் டிசைன் மாடல் தான் நான் சொல்லி தர போறேன். இந்த நியூ ப்ரோச்சஸ் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். ரெடிமேட் பேட் டிசைன் இது உங்களுக்கு கடையில் கிடைச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே கூட வீட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் என்னுடைய அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை பார்த்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸ் நான் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். 5 பெட்டர்ல டிசைனாக அழகாக இருக்கு பாருங்க. மிரர் ஃபினிஷிங்கில் இது அழகாக ஷைனிங்காக இருக்கு. நான் அதை எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து இருக்கேன். இதே ஷேப்ல தான் இந்த கலரும் ஸ்கை ப்ளூ கலரும் நான் எடுத்து இருக்கேன். சப்போஸ் உங்களோட சாரி என்னவோ பிளவுஸ் என்னவோ அதுக்கேற்ற போல நீங்க இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதே போல ஸ்டோனும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 3 mm பீட், நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். இதுக்கு க்ளூ பாத்தீங்கன்னா B7000 க்ளூ தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லையா, அதை நீங்க அதுல க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட B7000 க்ளூ இருந்தாலும் ஓகே, ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நீங்க ஒட்டிக்கலாம். இது எந்த B7000 க்ளூ எதுக்கு யூஸ் ஆகும்னா, நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும், சீக்கிரமா ட்ரை ஆகும். அதுக்காக தான் இந்த B7000 க்ளூ நம்ம யூஸ் பண்ணறோம். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இந்த வீடியோட எண்டில் இல்ல மிடில் நான் கொஸ்டின் கேட்பேன். எப்போ வேணா நான் கேட்பேன். ஸோ இந்த ப்ரோச்சஸ் டிசைன் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் கேட்பேன். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்க தான் இதுக்கு கமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இதை ஒட்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் இப்போ மேலே எடுத்து மேல் சைடு வச்சுருக்கேன். இங்கே நீடில் குத்தி ஏற்கனவே நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இப்போ 5 பெட்டல்னா 5 பெட்டல், 6னா 6 பெட்டலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷார்ட்டாகவே நான் சொல்லித்தரேன். இப்போ நான் 2 பெட்டலுக்கு வரைக்கும் போகிற மீதி இருக்கிற பெட்டலும் நீங்கள் போடணும். ஏன்னா அப்போ தான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஸ்டிச்சுக்கு 2 ஸ்டிச்சு கூட நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ரோச்சஸ் டிசைன்லாம் ப்ளவுஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா மாட்டி தனியாக வெளியே வந்துடும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேலே போட்டுக்கிறேன் இல்லையா, இப்போ இது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போடுங்க. ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் போடுங்க. இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அப்போதான் அந்த மாடல் இப்படி வச்சா அழகாக இருக்குமா, அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா. உங்களுக்கு என்ன ஃப்ளவர் சீக்வன்ஸ் கிடைக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான சீக்வன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அழகா நம்ம ப்ரோச்சஸ் டிசைன் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் கீழே அதே போல நான் போட்டுக்கிறேன். ஆனால் இது ஃபினிஷிங்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சிம்பிளா இருக்கு. நம்ம அழகா இது எப்படி நம்ம கிரியேட் பண்றோம் அதுதான் இல்லை விஷயமே. ஸோ அதுவும் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இந்த வீடியோ ஷார்ட்டாகவே நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஏன்னா ரொம்ப லென்த், ஏன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நான் ஆரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரோச்சஸ் டிசைன் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கிளாஸும் நான் எடுக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நான் லிங்க் தரேன். லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் தரேன், வாட்ஸ்அப்ல நம்பர் தரேன், மொபைல் நம்பர். அதுல நீங்க டவுட்டும் கேட்கலாம். நான் இந்த சைடு போட்டு நான் ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணா 5 பெட்டல்லையும் த்ரெட்டை எடுத்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணணும். 1 டைம் பண்ணாதீங்க, 2 டைம் நீங்க பண்ணுங்க. அப்புறம் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதோட மிடில் இந்த ஷைனிங் எஃபெக்டில் இருக்கிற இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை அதோட மிடில் பார்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணணும். தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சில விஷயங்கள்லாம் நான் சொல்லவும் செய்வேன், உங்களுக்கு செஞ்சும் காமிப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு 3 mm பீடு வச்சு இந்த லைன் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
இதுவும் ஒரு வகையான ப்ரோச்சஸ் டிசைன் தான். நம்ம வந்து சிங்கிள் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு நம்ம வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து டபுள் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு அழகாக ப்ரோச்சர் டிசைன் வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இது பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது ஒரு மிடில் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் போடலாம். அதில் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துட்டு அதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பீடை வந்து நீங்கள் கோக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இல்லை சொல்லி கொடுக்குறேன், திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த 5 ஃப்ளவர் பெட்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து த்ரெட்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், நம்மளுக்கு ஓரளவுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளவுஸோட நெக் இருக்கு இல்லையா, பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஒரு மிடில் சைடு, அங்கெல்லாம் வந்து நீங்கள் இது வந்து போடலாம். பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். இது வந்து கலர் காம்பினேஷன் வந்து நீங்கள் உங்களுடைய சாரீ வித் ப்ளவுஸ் அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து கலர் காம்பினேஷன் வந்து நீங்கள் இந்த ப்ரோச்சஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணணும். அப்போதான் அது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய டைப் கிடைக்குது. இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸே வந்து நிறைய டைப்பில் கிடைக்குது, விதவிதமாக மாடலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கிறோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளவுஸில் வந்து அழகாக பண்ணலாம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். இப்போது இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து ஒட்டுறதுக்கு எந்த கம் வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இது அழகாக நம்ம வந்து இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நார்மலாக வந்து நம்ம கீழே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அரபில் பண்ணிவிட்டு நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்குலாம் அந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.